ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுருள் என்றால் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஒரு மனிதனா பிறந்தா குரு பகவான் எப்படா நமக்கு நல்லதை கொடுப்பான்னு பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட குரு பயிற்சி பலனை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். வரக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மே மாசம் 15ஆம் தேதி திருக்கணித முறைப்படி பாத்தீங்கன்னா ரிஷப ராசிலிருந்து மிதுன ராசிக்கு காற்று ராசிக்கு இந்த குரு பகவான் போறார். நல்லா பாருங்க, மிருகசீர 2ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். மிருகசீர 3ஆம் பாவத்துல மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புதனுடைய வீட்டுக்கு குரு, அறிவுடைய வீட்டுக்கு குரு. அப்ப எல்லா உலக ரீதியாக அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டெக்னாலஜி பயங்கரமா இருக்கும். அப்படி சொல்லணும் இந்த குரு பயிற்சி. எல்லா தோஷத்தையும் ஒரே நீக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா குரு பகவான் மட்டும்தாங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எல்லா கிரகம் எட்டு போனாலும் இந்த ஒரு கிரகம் பார்த்தா மட்டும் நல்லதை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். அவருடைய பார்வை பயங்கரமா இருக்கும். அதனாலதான் பலனே சொல்லுவாங்க, குரு பார்த்தா ஓடி நன்மை. அதாவது குரு நிக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், மிதுனராசியில போவாரு. அதுக்கு என்ன பலனை கொடுக்க போறா இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்கள், பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. ஏன்னா இந்த ராசி தொழிலுக்கு உள்ள ராசி. இந்த மகர ராசி எப்போதுமே சரி நம்ம சொந்த கால நிக்கணும் அப்படிங்கிற தைரியமான ராசி இந்த மகர ராசி. இதையுமே ஒரு எப்படின்னா ஒரு தன்னம்பிக்கையான குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதனா இது சர ராசி, வேகமாக இயங்கக்கூடிய ராசி. எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரிய குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம், நிறைய கற்பனை திறன், இதெல்லாம் அதிகமா இருக்கும் மகரத்துக்கிட்ட. 24 மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் உழைக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி மகரத்துக்கிட்ட இருக்கு. எதாவதுனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம், தன்னம்பிக்கை எப்போதுமே இந்த மகர ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா உண்டு. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போற இதுக்கான பதிவு தான் இது. எல்லாருமே குரு பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நல்ல பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன்னா இவங்களுக்கு பாத சனி நடந்துச்சுல்ல, 7 சனியில பாத சனி நடந்ததுனால இது எல்லாத்துக்கும் கிடையாது. நான் ஒரு சில பேருக்கு மட்டும் சொல்றேன். யார் ஜாதகத்துல குருவும் சனியும் சரியில்லையோ அவங்க எல்லாத்துக்குமே சரி கேட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருட காலம், அந்த ஜூன் மாசம் இருந்து எடுத்துங்க, டிசம்பருக்குள்ள நான் அந்த டேட்டை மட்டும் சொல்றேன். இதுக்குள்ள நிறைய கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர், பிப்ரவரி மாசம் எடுத்துக்கலாம், ஃபுல்லா நிறைய கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர். இவங்களுடைய வருமானமா இருக்கட்டும், இல்ல இன்கமா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த மகர ராசிக்காக ரொம்ப சிரமத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பொருளாதாரத்துல ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. இவங்க ஏதோ ஒரு விஷயம் நல்லது சொல்றாங்க, ஆனா அது இவங்களுக்கு பிரச்சனையா வருது. சொல்ற நண்பர்கள் வந்து எதிரியா மாறிட்டாங்க, இல்ல மனைவி வந்து எதிரியா மாறிடுச்சு, இல்ல கூட்டாளிகள் எதிரியா மாறி, இது மாதிரி தான் நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்க. பொருளாதாரத்துல ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதாரம் ரொம்ப இல்லை, நிறைய விரைய செலவு குடும்பத்துல வந்துகிட்டே இருக்கணும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்ல ஏதாச்சும் ஒரு வழக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும், சொத்து சம்பந்தமா இட சம்பந்தமா ஏதாவது வழக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்துட்டாங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. மகரத்தை பொறுத்தவரை கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாயிடுச்சு, பகை பிரச்சனை வந்துச்சு, எதிரி பிரச்சனை வந்துச்சு, மருத்துவ செலவு வந்துருச்சு. நிறைய ஒரு மந்தமான தன்மையை ரொம்ப பார்த்தவங்க, கஷ்டப்பட்டு வாழ்க்கையை என்னடா லைஃப் அப்படி போனவங்க பல பேர் இந்த மகர ராசிக்காரங்க. நம்ம ஏன் மகரத்துக்கு இப்படி சொல்றோம்னா, சில பேருக்கு மகரத்துக்கு நல்ல ஒரு 5 வருஷம் 7.5 வருஷம் சூப்பர் பலனை கொடுத்தவங்க, ஏதா சனி தான் நல்லா பலன் கொடுத்தவங்க. இல்லைன்னா நிறைய பேர் ஒரு மந்தமான தன்மைக்கு இப்ப தள்ளப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன். இனிமே பாருங்க, மகரத்துக்கு எல்லாமே ஒரு வெற்றியா அழகா சூப்பரா அற்புதமா கொடுப்பாரு. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் மட்டும் மகரத்துக்கு இருக்குது. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த மகர ராசிக்காரங்க. இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம்
நான் சொல்லல ஒரு பலன். எப்பவுமே சனியும் குருவும் பகை கிரகம். ஏன்னா உங்க ராசியில போய் குரு நீசமாவார். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். இப்ப பொருந்துமா? உங்களுக்கு பொருந்தாதான்? பொருந்தும். ஏன்னா குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி நல்லா தெரிஞ்சுங்க, 3ஆம் வீட்டு அதிபதி. நல்லா பார்த்துக்கணும். 3ங்கிறது என்ன? உங்களுடைய சகோதரி சகோதர உறவு, முயற்சி, வெற்றி, தகவல் தொடர்பு, வழக்கு, இது எல்லாமே 3ஆம் பாவம் தான். 3ஆம் பாவம் நல்லா இருந்தா ஒரு தைரியம் தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இதுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் வர்றாரு. அடுத்து விரையாதிபதி. விரையனா தூக்கம் வரல, செலவா வருது, ஒரு அலைச்சல்ல இருக்கிறேன், எதை தொட்டாலும் எனக்கு பணமே நிக்கல, மருத்துவ செலவா வருது, விரை செலவா வருது, ஒரு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டேன், என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டேன். இதுக்கும் அதிபதி யாரு? குருவா இருக்காரு. அது மட்டும் இல்ல, நிறைய நல்ல விஷயம் இருக்கு. நான் சொல்றேன், 12ஆம் பாவத்துல வந்து வெளிநாடு யோகம் இருக்கு, வெளியூர் யோகம் இருக்குது. நல்லா பாத்துக்குங்க. ஒரு பயங்கரமான திடீர் அதிர்ஷ்டமும் இந்த 12ஆம் பாவத்துல இருக்கு. வெளியில போய் பிசினஸ் பண்றது, வெளியூர் பிசினஸ் எல்லாமே இந்த 12ஆம் பாவம் தான். நல்லா எடுத்துக்கணும். 12ஆம் பாவம் நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. இப்ப 3, 12 எப்போதுமே மறைவு ஸ்தானம் சொல்லி நம்ம ஜோதிடத்துல சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்ப போய் அது எங்க போகுதுன்னா 6ஆம் இடத்துல போய் மறையுது பாருங்க. 6ஆம் இடத்துல போயிட்டு மறைவு ஸ்தானத்துல யாரு போய் நிக்கிறது? குரு பகவான் போயிட்டு இருக்கிறார். அப்ப குரு என்ன பண்ணுவார்? மறைவு ஸ்தானத்துல போய் இருந்தா கெட்ட விஷயம் மறைஞ்சிரும், நல்ல விஷயம் உங்க மேல வந்துடும். அவ்வளவுதான், வேற ஒரு விஷயமே கிடையாது. கெட்ட விஷயம் மறைஞ்சிரும், நல்ல விஷயம் உங்க உடம்புக்குள்ள வந்துடும். ஏன்னா 7 ராசியில இருந்து வெளியில வந்துட்டீங்க. இதே ஒரே காரணம் தான். ஏன்னா குருவுடைய வீட்டுல தான் அந்த சனி பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு. அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லை, வேற காரணம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை சனி பகவான் கும்பத்திலே இருந்தா பிரச்சனை. 6ஆம் இடத்து குருவுக்கு எதிர்பார்த்த பிரச்சனையை கொண்டு பண்ணிவிடும். குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் போயிட்டாரு. நான் இங்க போய் இருந்துக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், எது வந்தாலும் சரி, நீ எந்த முயற்சியும் எடு, நான் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்குறார் இந்த சனி பகவானுடைய ராசி அதிபதி. அடுத்து பாத்தீங்கன்னா குரு 6ஆம் இடத்துல இருந்து அவர் எதுவுமே ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதிக ஜாதகம் மகர ராசிக்காக நமக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணை எங்களுக்கு மேட்ச் ஆகி வந்துச்சு, அதனாலதான் உங்களோட ஜாதகம் பாக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அனைவருக்குமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய துன்பங்கள் குறையாதான் எங்களுடைய நோக்கமே, இந்த பிளேட் தமிழ் சேனலுடைய நோக்கமே. இப்ப பாருங்க, இந்த 6ஆம் இடத்துல போயிட்டு குரு இருக்கிறாரு. அவர் பார்வை பாருங்க எங்கே போடுறது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப உங்க மைண்டுக்குள்ள என்ன சிந்தனையா உண்டு பண்ணுவாருன்னா, 5ஆம் பார்வை இங்க 10ஆம் இடத்துல படுறதுனால தொழில் பண்ணலாங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணுவார். நம்ம நல்ல ஒரு கௌரவத்தோட இருக்கணும்ப்பா, அந்தஸ்தோட இருக்கணும்ப்பா, நம்ம மாமனார் மாமியார் நல்லா இருக்கணும்ப்பா, அவங்க சைடு நம்ம ஹெல்ப் பண்ணணும்ப்பா. இல்ல சில பேர் மாமனார் மாமியார் சொத்துக்கள் கிடைக்கலாம், இல்ல மாமனார் மாமியார் மூலம் நிறைய நல்ல விஷயம் நடக்கலாம். அவருடைய 5ஆம் பார்வை சிறப்பு பார்வைன்னு சொல்றாங்க. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 10ஆம் இடத்துல பதிக்குது. அப்ப இங்க பாருங்க, தொழில் உத்தியோகம் வெளியில போய் பண்றது எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய அமைப்புனா கண்டிப்பா வரும். இப்ப தொழில் பண்ணலாமா வேண்டாமா? இப்ப கடன் வாங்கியாச்சும் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு வந்தே தீரும். சூப்பரா இருக்கும். இப்ப வேலை கிடைக்காதெல்லாம் வேலை கிடைக்கும். ஏன் கிடைக்குது? 6ஆம் இடத்துல யார் இருக்காது? குரு இருக்காருங்க. இப்ப வேலை உத்தியோகம் நிறைய பேர் ப்ரமோஷன் வருங்கிற வார்த்தையை நான் சொல்லுவேன், எழுதியே கொடுப்பேன். வெளியூர்லயே வெளிநாட்டை வேலை பாக்குறீங்கன்னா அங்கே ப்ரமோஷன் வரலாம், இங்கே வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் வரலாம். இதுக்கான நேரம் தான் இப்ப இந்த குரு பயிற்சி. கடன் பிரச்சனை பேசி பெறுவீங்க, உடம்பு பிரச்சனை குறையும், மருத்துவ செலவு குறைஞ்சிரும், வேலை உத்தியோகம் நல்லா கிடைக்கும், நல்ல நிம்மதியான ஒரு வேலையை பார்க்கக்கூடிய நேரம் இந்த குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா உங்க ராசியில வீசம் மாற அவர் போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சதெல்லாம் இங்க நல்லது நடந்துடும். விபரீத ராஜயோகங்கிறது இதுதான். இங்க கெட்ட பலனை தயவு செய்து சொல்லக்கூடாது மகரத்துக்கு. இங்க நல்ல பலன் இருக்கு. உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு போச்சு. குருவால எந்த ஒரு பாதிப்பும் வராது. இப்ப வெளிநாடு போலாமா வெளியூர் போலாமா? கண்டிப்பா போங்க, சூப்பரா இருங்க. அடுத்த பாடம் 12ஆம் இடத்துல அவர் குரு பாக்குறாரு. வெளிநாடு நிம்மதியான ஒரு தூக்கம், பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய நேரம் மகரத்துக்கு வருங்க. அப்ப அவருடைய பார்வை பாருங்க, சூப்பரா கொடுத்து உங்களை அப்படியே ஆக்டிவேஷன் பண்ணி விடுறாரு. அதான் குரு பார்த்தா கோடி என்ன சொல்றாங்களே, வெளிநாடு யோகம், வெளியில வேலை பார்க்கறது, வேலையை மாத்துறது, உத்தியோகம் எல்லாமே பண்ணிக்கலாம். கடன் பிரச்சனை முடிவு பண்றது, எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கிறது, எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப வாங்குவாங்க இடமா, வீடா, பூமியா, வண்டியா, வாகனமா உள்ள வழக்குகள் உங்க பக்கம் கேஸ் உங்க பக்கம் சாதகமா வரும். இப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ மாத்தணுங்கிற என்ன மைண்ட்ல ஓடிச்சா ஓடலையா? ஓடும். கண்டிப்பா வாங்குவீங்க. அதுக்கான நேரம் இருக்கு. பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். பார்த்து
வருமானத்துல குறையே இருக்காது. நான் வருமானத்துக்கு குறைய சொல்ல மாட்டேன். குருவுடைய வீட்டுல சனி பகவான் போய் உட்கார்ந்துட்டாரு. அங்க வருமான இன்கம் வந்துகிட்டே இருக்கும். தடையே கவலையே படக்கூடாது. மகர ராசிக்காரங்க நல்லா இருக்கு. காதல் திறமை 2வது திருமணம், திருமணத்துக்கு அங்க ரைட் மார்க் போல. திருமணத்தை அவர் பாதிக்கவே மாட்டார். நல்ல ஒரு திருமணத்தை நல்ல ஒரு சுபகாரியம் சுப செலவு பண்ணலாம். காதல் திருமணம் 2வது திருமணமே கைக்கூடி வரலாம். வெளிநாடு வெளியூர்ல நிறைய திருமணம் ஆகி செட்டில் ஆகலாம். இருக்கிற நேரம் சூப்பரா இருக்கு. குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கலாம். இது எல்லாமே இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். நான் கெட்ட விஷயத்துக்கு வரவே இல்லை. உங்களுக்கு 3க்கும் பண்ண ஒரு கெட்ட கிரகம் போய் அங்கே மறையினால அது விபரீத ராஜ்யோகத்தை ஒரு சில பேருக்கு குரு சனி நல்லா இருந்தா யோகத்தை கொடுத்தே தீரும். நீங்க சுப செலவா பண்ணுங்க. நான் வீடு கட்டுறேன் இடம் வாங்கினா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. தந்தையுடைய தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பெருமூட்ட பணம் லாட்ரியும் இருக்கிறவங்க தயவு செய்து வெளிநாட்டு வெளியூர்லாம் லாட்ரி கொண்டு எடுத்துருங்க. பயங்கரமான யோகம் படிச்சிருப்பாங்க. திசாபதி நல்லா இருக்கணும். எல்லாரும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம லாட்டரி வந்து முயற்சி பண்ண கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் வரும். அதே மாதிரி பாருங்க, படிப்புக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் எந்த ஒரு தடை வராது. அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் நல்லா இருக்கும். அரசியல் வாழ்க்கை சூப்பர். அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். அப்ப எதுவுமே ஒரு கெட்ட விஷயத்தை நீங்க எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. மெயினா இரும்பு சார்ந்த துறை நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். கெமிக்கல் துறை நல்லா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும். இது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் மகரத்துக்கு. இப்ப கெட்ட விஷயத்துக்கு நம்ம வேலையே கிடையாது. கடன் வரும் அப்படி ஒன்றும் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க சுப செலவா பண்ணிக்கிறது நல்லது. வீட்லயே இடத்துலயே பூமியில இது மாதிரி பணத்தை வரைய செலவு பண்ணிக்கோங்க. இதான் நம்மளுடைய கருத்து. இப்ப நட்சத்திர பலன்களை போவோம். அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க. தைரியம் தன்னம்பிக்கை சூப்பரா இருக்கும். எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை விட மாட்டீங்க. தன்னம்பிக்கை விட மாட்டீங்க. நேர்மையாக இருப்பீங்க. நேர்வழியில போவீங்க. நேர்மையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். உத்திராடத்துல பிறந்தவங்க வெளிநாடு வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோக உயர் பதவி, வீடோ இடமோ பூமியை மாத்துறதோ பண்றதோ எல்லாமே பண்ணிக்கோங்க இந்த குரு பயிற்சியில. ஒரு சுப செலவை கண்டிப்பா பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம். சுபகாரியம் பண்ணலாம். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கலாம். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் உங்க பக்கம் சாதாரண வரலாம். அரசாங்க அரசியல் மூலம் நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அடுத்தது திருவோணத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு அன்பான குணம், ஒரு தன்மையான குணம், அடக்கமான குணம், ஒரு ஒழுக்கமான குணம், உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய குணம், உணவு பிரியரா இருப்பாங்க. நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும். கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. லைஃப்ல இனிமேல் செட்டில் ஆகக்கூடிய நேரம் ஆகுது. கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணத்துல உள்ள பிரச்சனை, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சந்தோஷம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியம் தான் திருமணத்துல தைரியமா இருப்பீங்க. நல்லா உங்க பக்கம் வெற்றிக்கு வரக்கூடிய சூப்பரா இருக்கு. அடுத்த அவிடேஸ்ல பிறந்தாங்க எதுவுமே தைரிய குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ண கொடுக்கணும், வெற்றி அடைய கொடுக்கணும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எது வந்தாலும் சரி நீங்க பாத்துங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வரும். வண்டி வாகனம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோக உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றியில வரும். நீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. குடும்பத்துல வருமானத்துல லாபத்துல நிறைய தடையில ரொம்ப லைஃப்ல ரொம்ப தடையில பார்த்தது அவிட்டனத்துக்காரன். உடம்பு பிரச்சனை காட்டி எவ்வளவு செலவு பண்ணீங்க கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க. இனிமே உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. வீடு இடம் பூமி வண்டி லாபம் ஒரு சுபகாரியம் சுப செலவு எல்லாமே பண்ணக்கூடிய நேரம் கண்டிப்பா பர்ஃபெக்டா வேலை செய்யும் பார்த்து அவிட்டனத்துல வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசி 6ஆம் இடத்துல குரு போனாலும் அற்புதமான ஒரு நல்ல பலன் நடக்கூடிய காலமாகவே அமைகிறது.